வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட்னு கிடையாது, இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா நோட்டிபிகேஷன் மூலமா பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்றது மூலமா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபேண்டசி யாரெல்லாம் விளாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிரோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு இந்த கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்கிறான். ஐபோன் வின் பண்ணா அது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ உண்மை அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாவே அது தெரிஞ்சிருச்சு. போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம 100 லீக்ஸ்ல உமன்ஸ் லீக்ல அவன் ஒரு 6 டீம் பாத்தீங்கன்னா போட்டான். ஸோ 6 டீம் போடும்போது சும்மா எல்லாருமே நம்ம நினைப்போம் வின் பண்ண மாட்டோம், அவன் இல்ல வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போடுவோம். ஸோ அப்படிதான் அவனும் பாத்தீங்கன்னா ஒரு 6 டீம் இன்னைக்கு மேட்ச்ல போட்டிருந்தான். ஸோ 6 டீம்ல அவனுக்கு 2 டீம் பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் வின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 120 வந்தா ஐபோன் 16. அவனுடைய முதல் டீம் 8வது ரேங்கும், ரெண்டாவது டீம் அதாவது ரெண்டாவது 15வது ரேங்க்லயும் வந்துட்டான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எதுவுமே பிரைஸ்குள்ளே வரல. ஸோ அதனால அவனுக்கு ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்ச உடனே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இல்ல இதுல ஃபர்ஸ்ட் வர்றவனுக்கு மட்டும்தான் வின்னர் அப்படின்னு வேற யாருக்குமே பிரைஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டா மேட்சும் முடிஞ்சிருச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்தது. ஸோ மெயில்ல உங்களுடைய பிரைஸ பாருங்க, அவன் என்கிட்ட சொன்ன அந்த இது கூட இருக்கு. ஸோ ப்ரூஃபா எனக்கு மெயில் பண்ணியிருந்தான். ஸோ அது கூட பாத்தீங்கன்னா 12:22 பாத்தீங்கன்னா கரெக்டா டைமை கூட மென்ஷன் பண்ணி தான் அனுப்பிடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு, உங்களுடைய ப்ராடக்டை நீங்க வாங்கிக்கிடலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, யாரோ வின் பண்ணி இல்ல ஏமாத்துறாங்க, இதெல்லாம் ஃபேக்கு, ஃப்ரீயா கொடுக்கறது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம். அது கிடையாது, இது உண்மைதான். ஏன்னா உடனே ஏதோ சும்மா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமலாம் போனா அது பெரிய பிரச்சனையாகும். ஸோ அவங்க சொன்னபடி பிரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து கூட பிரைஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே இப்போ 10 நாள்ல நீங்க உங்க பிரைஸை வாங்கிடணும் அப்படிலாம் இல்ல, ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அதுல ப்ரூஃபை கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு, ஏமாற்ற முடியாது. அதனால இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்கறது உண்மைதான். அடுத்ததுதான் நம்ம முக்கியமா பார்க்க போறது. நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இப்ப இந்த வீடியோ. அதாவது நிறைய பேருக்கு ஒரே லைன்ல ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. வருமா வராதா அதை தெளிவா சொல்லிட்டு போ. ஒண்ணு வரும்னு சொல்லி இல்ல வராதுன்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு கதையா அடிச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வராது. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ நீங்க வீடியோ பார்த்தாலும் சரி, இதுக்கப்புறம் பார்க்காம போனாலும் சரி. ஆனால் இதுல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாம் பொறுமையா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். சரி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு போயிருவீங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி பில்லை பாஸ் பண்ணி சைன் வச்சுட்டாங்க. நம்ம குடியரசுத் தலைவரும் சைன் வச்சுட்டாங்க. ஸோ லாவா கன்வெர்ட் ஆயிருச்சு. அப்புறம் பேனும் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி தான் கோர்ட்டுக்கு போகணும். ஏதாச்சும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டுக்கு கூட போகலாம். ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேல போகலாம், ஹை கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா அதுக்கான முன்னேற்பாடுகளே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேத்து Dream11 சைட்ல இருந்து நாங்க இந்த கேஸை வாதாடுறதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போகல, இதை எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனமே பேக் அடிச்சிட்டாங்க நம்ம சொன்னோம். அப்போ சின்ன சின்னவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதே போல நேத்து நைட் பாத்தீங்க அப்படின்னா கேம் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி அவங்களும் இதே மாதிரிதான் ஓரளவுக்கு நல்ல கம்பெனியா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்களும் இந்த இதை கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Dream11 சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நிறுவனங்களும் பேக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த இதுக்கு முதல் வாய்ப்பே நமக்கு முதல் படிக்கட்டே கோர்ட்ல தான் இருக்கு. ஸோ கோர்ட்டுக்கே கேஸ் எடுத்துட்டு போக ஆர்வம் மற்ற நிறுவனங்கள் காட்டாத போது எப்படி ஜட்ஜு கிட்ட வாதாடி ஜட்ஜி எப்படி நமக்கு ரிலீஸ் கொடுப்பாங்க? ஸோ அதுதான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன் இதுல ஏதோ பெரிய பெரிய இன்வால்வ்மெண்ட்லாம் இருக்கு இல்ல அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுல பேன் பண்ணும்போது
கோர்ட்டுக்கு போனாங்க. உடனே வந்து கோர்ட்டுக்கு போய் அது கேஸ் ரொம்ப நாள் நடக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் உடனே கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணாங்க. கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஒரு கர்நாடகாவில் பேன் பண்ணும்போது உடனே கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டேட் வந்து சொல்ல, நம்ம சவுத்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இருக்கு. அப்படி உடனே போனவங்க ஏன் இந்த டைம் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். உள்ள ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு நம்ம நினைக்கலாம். கண்டிப்பா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பும் வந்து அதிகமாவே இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்துமே. ஸோ கோர்ட்டுக்கு ஒன்ஸ் போனாதான், ஏன்னா இப்போ 2-3 நாளா நமக்கு வந்து லீவு தான், பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு கூட விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ வியாழக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளியில கோர்ட்டுக்கு எந்த ஒரு கம்பெனியும் அப்ரோச் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பெரிய உள்குத்து இருக்கு. அண்ட் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்த போதிலுமே என்னதான் வந்து இப்போ கூட பாத்தீங்கன்னா ட்ரீம் லோன் வந்து ஒரு பெருசா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளே ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சொன்னோம்ல, என் ஃப்ரெண்டு கூட இவ்வளவு நாள் நான் 49 ரூபா போட்டு வின் பண்ண முடியல, ஆனா முறையா சும்மா விளையாண்டல, ஆனா வின் பண்ணிட்டல அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த பிளே ஃபார் ஃப்ரீ வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அவங்களுடைய இந்த ட்ரீம் மணி ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்லாம யாகப்பட்ட பிரைஸ் கொடுக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூவி காரு, செகண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்குள்ள 50,000 ரூபாய்க்கான கோல்டு. இது அடுத்து 3 to 7 வந்தா போனு, 8 to 500 வந்தா 10,000 ட்ரீம் காயின், 16,000க்குள்ள வந்தா 4,000 ட்ரீம் காயின் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இவன் உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்கான் இவ்வளவு? இது அதான் பேன் பண்ணிட்டாங்க, இனிமேல் இவன் இதுல இருந்து சம்பாதிக்க முடியாது. அப்புறம் ஏன் இவன் இதெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ ஒரு சில நண்பர்களுக்கு டவுட் வருது, ஐயோ அப்போ இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னா இன்னும் ஒரு 5-6 மாசத்துல வந்துடும், ட்ரீம் லோன் வந்து பேக் வந்துடும், அதனால இவன் யூசர் வந்து நம்ம ஆப் விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சா அதுவும் ஒரு தப்பு தான். ஏன்னா அவன் வந்து ஃபுல்லா ப்ரொமோட் பண்றது இப்போ வந்து இந்த ட்ரீம் மணியை தான் அவனுடைய ஃபோக்கஸா வச்சிருக்கான். நேத்து கூட பாத்தீங்கன்னா ட்ரீம் லோனோட சிஓ அவர் பேசும்போது நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க தாராளமா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதை நீங்க நம்பி விளையாடலாம். நிறைய பேர் கேட்ட டவுட்டா தான், ப்ரோ இப்பெல்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்களா இல்ல ஏமாத்துவாங்க கேட்டா கண்டிப்பா டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஃப்ரீயா விளையாண்டுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிக்கெட் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய லாஸ். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீம் லோன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பான்சரா இருந்திருக்காங்க. அதாவது ஐபிஎல்ல நிறைய டீம்ஸ்க்கு இருந்திருக்காங்க, நம்ம கல்கத்தா, சன்ரைசர்ஸ், இப்படி நிறைய டீம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டீம்ஸுக்குலாம் வந்து ஸ்பான்சரா இருந்திருக்காங்க. ஸோ அந்த டீமுக்குலாம் இப்போ ஒரு பெரிய இழப்பீடா இருக்கும். ஏன்னா இதே இடத்துல இதே மாதிரி காசு கொடுத்து ஒரு ஸ்பான்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அது போக ட்ரீம் 11ல ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், இப்படி ஆடுக்கு வர்ற பும்ரா, இப்படி ஆடுக்கு வர்ற எல்லாருக்குமே கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ட்ரீம் 11 சைட்ல இருந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸுக்கும் இப்போ வந்து அந்த வருமானம் வந்து கட்டு. இப்போ வின்சோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டோனி காசு கொடுக்குறாங்க, எம்பிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா விராட் கோலி காசு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பெரிய இதே வந்து பாதிக்கப்படுது. அதுக்கு அடுத்து வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பேருக்கு வந்து வேலை வாய்ப்புலாம் போகுது, அது போக ரெவென்யூ வந்து போகுது. இது எல்லாத்தையுமே மொத்தமா குளிதோண்டி புதைச்ச மாதிரி தான் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் ஸ்டெப்பே வந்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போனா மட்டும்தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்கும். ஸோ எந்த ஃபெடரேஷனுமே வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி ஒன்ஸ் போனாதான் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ப்ராசஸ் வந்து டப்பு நடக்கும். நாங்க கோர்ட்டுக்கே போக மாட்டோம், சத்த கட்டாம போயிடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல ஒரு இது இருக்கு. பிளஸ் உங்களுடைய வின்னிங்ஸ், டெபாசிட் எல்லாமே சேஃப். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாள்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லா ஆப்புமே வந்து இது பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி எல்லாருமே வந்து இந்த குரோம்ல போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், அந்த வெர்ஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆப்பா. எல்லாருமே பிளே ஸ்டோருக்கு வர்றாங்க, பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி தான் இந்த பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அது எதுவும் அப்டேட் அது பத்தி வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வந்து டெலகிராம்ல வந்து எதனாலும் அப்டேட் பண்றேன். ஸோ டெலகிராம்ல கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துக்கோங்க. இப்பவே உடனே பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி லெஃப்ட் ஆயிடாதீங்க. அப்டேட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இனிமேல் இந்த கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியால நம்ம வந்து ரொம்ப பீத்திக்குவோம், இந்தியானாலே கிரிக்கெட் தான், எத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னு. ஸோ கிரிக்கெட்டை ஆர்வமா பாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் உண்டு, எந்த ஒரு ஃபேண்டசியும் சம்பந்தப்படாம பாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் உண்டு. ஆனா ஃபேண்டசியை நம்பியே வந்து பாக்குறதுக்குன்னு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்னா ட்ரீம் லோன் ஆப்பை வந்து 25 கோடி பேருக்கு மேல வந்து நம்ம லாகின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து
இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதே இது ஒரு இங்கிலாந்துல நடக்கக்கூடிய ஒரு 100 லீக் யார் உட்காந்து பார்ப்பா? ஃபேண்டசி விளையாடுறவன் தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தான் யாரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா, யாரு டெத்ல பவுல் பண்றா எல்லா டீட்டெயிலுமே தேவை. அதனால அவன் தான் பார்ப்பான். ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே வருமானம் குறைவாயிரும். ஏன்னா ஆல்ரெடி ட்ரீம் லோன் வந்து எல்லா இதுல இருந்து வெளியே வந்துட்டான். நியூசிலாந்து கிரிக்கெட், பிபிஎல், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லாலிகா ஃபுட்பால் லீக்ல இருந்து வெளியே வந்துட்டான், கபடியில இருந்து வெளியே வந்துட்டான். ஸோ இது வந்து ஏதோ நமக்கு மட்டும்தான் நஷ்டம் இல்லை, ஓவரால் இந்த விளையாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் தான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ போயிட்டு இருந்ததுல இந்த 2வது ஓடிஐக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 70 லட்சம் வியூஸ் போயிட்டு இருந்தது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது 70 லட்சம் பேர் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே இது 3வது ஓடிஐ வந்து பேன் பண்ணிட்டாங்க, நமக்கு லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதுல யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. வெறும் 2 லட்சம் பேர் தான் அந்த மேட்சை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஏணி வச்சா கூட எட்டாது. 70 எங்க இருக்கு, 2 எங்க இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே பாதிப்பு தான். ஏன்னா இதை நம்பிதான் யூரோப்ல நிறைய T10 நடக்குது. எவன் உட்காந்து T10 பார்ப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு T10 மேட்ச் பாக்குறீங்கன்னா நம்ம எடுத்த பிளேயருக்காக பார்த்துருப்பீங்க, இல்ல அந்த மேட்சை பார்த்தாதான் நமக்கு வந்து டீம் போடுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி T10 பார்ப்பீங்க. இதை நம்பிதான் யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், நம்ம போர்ச்சுகல், ஸ்பெயின், இட்டாலி எல்லாருமே புதுசா கிரிக்கெட்டை வந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கும் வியூஸ் போயிச்சுட்டு இருந்து நல்ல ஒரு ஸ்பான்சர்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே இழுத்து வந்து ஒரு பூட்டை போட்டுற வேண்டியதான். ஏன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க மோஸ்டா. இப்போ வரக்கூடிய ஏசியா கப்லயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வியூவர்ஷிப் அடிவாங்க. அந்த இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாக்குற பார்வையாளர்களோட எண்ணிக்கை ஒரு 10% குறைஞ்சா கூட அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஏன்னா விளம்பரப்படுத்தக்கூடிய கம்பெனிக்காரங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ நடத்துறவங்களுக்கு நஷ்டம் ஆகும். ஸோ இது வந்து ஏதோ ட்ரீம் லோனுக்கு நஷ்டம், நான் வீடியோ போடுற எனக்கு நஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பேன். எல்லாருக்குமே நஷ்டம் தான் இது வந்து. ஸோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்றேன் அதே தான் ஒண்ணு, அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க. ஃப்ரீயா கொடுக்குறானா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு. 6 டீம் நீங்க சொந்தமா உங்களால முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதுல இந்த அவன் ஆப்பை ப்ரொமோட் பண்றான், அது நமக்கு தேவையில்லை. அதையே நீங்க போய் பாக்குறீங்க, நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது யாரெல்லாம் ட்ரீம் லோன் வரும் நம்பி இருப்பீங்களோ, சார் வந்துருண்டா எப்படி இருந்தாலும் அப்படிங்கிறவங்க இதை ஒரு பிராக்டிஸ் மேட்சா எடுத்துக்கோங்க. சும்மா உங்க பாட்டுக்கு ஜாலியா விளையாடுங்க. என் ஃப்ரெண்டுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கலாம். ஒரு காரோ, ஒரு பைக்கோ, ஒரு போனோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். நம்ம எதுவும் காசு போட்டு விளையாடுறது இல்லையே. ஸோ ஒரு பிராக்டிஸா பழகிக்காங்க. அப்படி ஒருவேளை எல்லாத்தையும் பண்ணிட்டு போனா நம்மளும் ஆளை போல கிளம்ப வேண்டியதான் கடையை சாத்திட்டு. ஸோ அதுக்கெல்லாம் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதான் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, போச்சா உனக்கு வீடியோ போடுறது போச்சா அப்படின்னு. எனக்கு வீடியோ போடுறது போச்சு. ஆனா நிறைய இதைத்தான் நான் சொல்லிவா சொல்லுவேன். நான் வந்து படிச்சிருக்கேன், ஒரு வேலை பார்க்குறேன் ஒரு நல்ல கம்பெனில. என்னுடைய செகண்ட் ஜாப்பா நான் ஆசைப்பட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னு நினைச்சதுனால நாங்கள் லாக்டவுன்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். லாக்டவுன்ல எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம இருந்தோம். அந்த டைம்ல இப்போ போன ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் என் சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த லாக்டவுன் டைம்ல நான் ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா ஆரம்பிச்சதுதான் இந்த சேனல். ஸோ அதனால இதனால எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அதே போல என்னை ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் எப்போவும் சொல்லுவேன், இதை பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு ஜாபுக்கு போங்க. நம்ம கையை நம்பிதான் நம்ம இருக்கணும், அடுத்தவனை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் தெளிவா சொல்லுவேன். ஸோ அதனால அட்வைஸ் பண்ற லெவலுக்கு எனக்கு வயசு இல்லை. இருந்தாலும் எப்போ நான் சொல்றது, நம்ம வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாபை பார்த்து வச்சுக்கணும். இது வந்து எனக்கு அடிஷனல் தான். நாளைக்கே நான் இதுல என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு தோன்றது எதை வேணாலும் ஒரு வீடியோவை எடுத்து போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரீம் லோன் தான் எனக்கு போட்டு வியூஸ் போடலாம் கிடையாது. எனக்கு ட்ரீம் லோன் வியூஸ் வந்து மிஞ்சி போனா ஒரு 2000 3000 தான் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ நான் வேற ஏதாச்சும் கண்டென்ட் ட்ரை பண்ணா கூட நிறைய கூட போகலாம். மேபி நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி விடலாம். ஸோ அதனால உங்களுக்குன்னு ஒரு ஜாப் வந்து பார்த்துக்கோங்க. அது சொந்த தொழிலோ இல்லை ஏதோ படிச்சு வேலைக்கு போனதோ அதை பார்த்துக்கோங்க. இதை வந்து இனிமேல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு நம்ம அனுபவம் இருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு 6 டீம் 2 டீம் மேக் பண்ணுங்க. ஏன் நம்ம தேவையில்லாம அவன் ப்ரொமோட் பண்றது அவன் ஆப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணதான் செய்வோம். அது நம்ம உள்ள போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுல போய் கோல்டு கைடை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு உங்க பாட்டுக்கு சத்த கட்டாம இருங்க. ஒன்ஸ் பேனை ரிலீஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவனை வந்து நம்ம வச்சு செய்வோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.